ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஈவில் தமிழா. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியூஸே போகலை, அதுக்கு என்ன மேட்ருன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் ஒன்று விடாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரே ஒரு சிம்பிளாக கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அது சிம்பிளாக டச் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேருக்கு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், யார் இந்த வீடியோ பார்த்தாலும் ஒன்றும் கிடையாது, கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அது சிம்பிளாக டச் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே லைக் என்ற சிம்பிள் எப்படி இருக்கும். நீங்கள் வந்து இப்படி படுக்க வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பட்டன் சிம்பிளாக டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷனாக போகுது, இல்லைனா போக மாட்டிருக்கு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு ரொம்ப பலம் கொடுக்குது. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக தேவைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னான்னு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட். நீங்கள் வந்து யாரும் போடாத கண்டென்ட் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரமாட்டிருக்கு, வியூஸ் வரமாட்டிருக்கு, 4000 வாட்ச் அவர் நான் எப்படி ரீச் பண்ணுறது 12 மந்த்தில் அப்படின்னு பெரிய விஷயமா அது வந்து நினச்சிட்ருக்கீங்க. அது தப்பு. நான் சொல்கிறது முழுமையாக கேளுங்க. 12 மந்த்துன்றது பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் டெய்லி ஒவ்வொரு போஸ்ட் போட்டால் கூட போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு. என்னடா அவ்வளோ வீடியோஸ் போட்டால் தான் எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்களா? காய்ஸ், அப்படி இல்லை. உங்களை உயர்த்தி விடுறதுக்கு ஒரு வீடியோ போதும். அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் தேடணும், அவ்வளோதான் மேட்ரு. அந்த ஒரு வீடியோ தான் உங்களை வந்து உயர்த்தி விடும். மற்றபடி உங்களுக்கு வந்து அவ்வளோ வீடியோ போட்டால் தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருமா, எனக்கு வந்து 4000 ஹவர்ஸ் நான் எப்படி வர்றது, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வீடியோ போதும், உங்களை வந்து எட்டுக்கு தூக்கின்னு போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னா நீங்கள் வந்து அதிகமாகவே ரீச் பண்ணலாம் ஒரே ஒரு வீடியோவால். அந்த வீடியோவை தான் நீங்கள் வந்து தேட போகிறீங்க. அதுதான் இந்த யூடியூப்பில் இருக்கிற பெரிய ட்விஸ்ட்டே. நீங்கள் அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைபர் வாங்கினா உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். நான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அப்படி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு தவறி இருந்தாலும் சாரி காய்ஸ். கண்டிப்பாக நான் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நீங்கள் அதுலேயும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வியூஸ் வரதுக்கு கண்டென்ட் மட்டும் முக்கியம் இல்லை, டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்கள், டேக்ன்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து மொபைல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டேக்ன்ற ஆப்ஷன் வராது. நம்ம வந்து டெஸ்க்டாப் அதாவது கம்ப்யூட்டர் இருந்தால் அதில் வந்து டேக்ன்ற ஆப்ஷன் வரும். நம்ம மொபைலில் எப்படா டேக் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு உங்கள் யூடியூப் வந்து சைன்அப் பண்ணிங்க. யூடியூப் வந்து சைன்அப் பண்ணிவிடுங்க. சைன்அப் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து சைட்னு இருக்கும். அதுக்கு சிம்பிளாக டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் கொடுக்குற ஆப்ஷன் வரும். அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டேக் மட்டும் கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வரும். அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட டேக்னால் ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஹவு டு டவுன்லோட்னு ஒரு டேக் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ யாராவது அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஹவு டு டவுன்லோட் மூவிஸ்ன்னு சர்ச் பண்ணாங்கன்னா அதில் நீங்கள் கொடுத்த டேக் ஹவு டு டவுன்லோட் அது வந்து இறக்கிறதுனால உங்கள் வீடியோ வந்து அதில் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அதுதான் டேகு. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயமே. இது வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எனக்கு வந்து வியூஸ் அண்டு லைக்ஸ் எதுவுமே வரமாட்டிருக்குன்னு கேட்குறீங்க. அது என்ன காரணம் தெரியுமா? ஒரு யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு ஏதாவது கண்டென்ட்டில் ரீச் ஆகிட்டா பரவாயில்ல, ஆனால் ரீச் ஆகாத சமயத்தில் நீங்கள் வந்து 15 ஹவர்ஸ் அதாவது 15 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வீடியோ போட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு வீடியோ 15 ஹவர்ஸ்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் 10 வீடியோ போகிறீங்கன்னா அது 1 ஹவர். அது மாதிரி நீங்கள் வந்து 15 ஹவர்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகரிச்சிடும். இது வந்து முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் யூடியூபர்ஸ்கிட்ட
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்னு கிடையாது, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பாயிண்ட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது யூடியூபராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் ஆகிறதுக்கு அண்ட் ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எப்பவும் போல் சொல்கிறது ஐ பட்டன் அண்டு எண்டு ஸ்க்ரீன் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இதுதான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்து லாஸ்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இது வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாத. இந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பெரிய யூடியூபராக ஆயிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து பெரிய யூடியூபர் ஆயிடலாம். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் டிக்டாக் அண்டு ஷேர்சாட்னு 2 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிக்டாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸை வந்து சேர்த்துக்குங்க. டெய்லி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு சேருவாங்க டெய்லி வீடியோ போட்டிங்கன்னா. அது மாதிரி நீங்கள் வீடியோ போடுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் சேரதுனால அந்த ஃபாலோவர்ஸை நீங்கள் அப்படியே வந்து யூடியூப் கொண்டு வந்துடலாம். அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டிக்டாகில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா டிக்டாகில் வந்து ஃபேமஸ் ஆகுங்க. சும்மாவே ஃபேமஸ் ஆகிடலாம். நீங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக்டாகில் ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிடலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு டிப். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர்சாட். இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபேஸ்புக் அது மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. சும்மாவே ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்க்குறது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்து ஷேர்சாட்டில் முக்கியமாக சும்மாவே நம்ம வீடியோஸ் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரேஞ்சுக்கு வியூஸ் வந்து வந்துடும். நானும் அது மாதிரி தான் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர்சாட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஒரு வீடியோ போட்டவுடனே டக்குன்னு வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நம்ம ஃபேமிலிஸ். அது மாதிரி நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் நீங்கள் ஒரு நாள் வீடியோ போடலைன்னா உங்களோட பர்சன்டேஜ், அதாவது வியூஸ் பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் ஒரு நாள் வீடியோ போடலாம் இவ்வளோ குறைஞ்சிரும், மறுநாள் வீடியோ போடலாம் இவ்வளோ குறைஞ்சிரும். அது மாதிரி குறைஞ்சிட்டே வரத்துக்கு நீங்கள் வந்து விடக்கூடாது. டெய்லியும் வந்து வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஷேர்சாட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வருது. அதனால தான் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து க்ரோத் ஆகிடலாம். டிக்டாக்லேயும் அவ்வளோதான், நீங்கள் வந்து டக்குன்னு க்ரோத் ஆகிடலாம். அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க guys. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ப்ளீஸ் guys, இது ஒரு ஹெல்ப் மட்டும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மொத்த பேர் லைக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகே guys, இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸால் நம்ம சேனல் அப்லோட் ஆகும். இது நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் guys, பாய். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.